என்னோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நெறைய பேர் ரொம்பவே மெனக்கெடுறீங்க. கஸ்டமர் மாதிரியே கால் பண்ணி டீட்டெயில் கேட்குறீங்க. ஸோ தட் உங்களுக்கு ஏன் அந்த சிரமம்? இனிமேல் நான் என்னோட வீடியோஸில் ஒரு ஒரு வண்டிக்குமே என்ன சார்ஜஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத போட்டு உடைக்க போகிறேன். இந்த வண்டியில் வந்து ஒரு டிட்டல் வாஷ் ப்ளஸ் டீப் இன்டீரியர் க்ளீன் வந்து பண்ணியிருக்கேன். டிட்டல் வாஷில் ஸ்டேஜ் 3 பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்து 7500 வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். இதில் பெயிண்ட் கரெக்ஷன்லாம் பண்ணல. ஓகே. ஒரு டீப் டிட்டல் வாஷ் இட் மீன்ஸ் எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ஸ் இருக்கக்கூடிய நாள்பட செட்டில்ட் ஆகி இருந்த மினரல்ஸ் இது எல்லாத்தையுமே டிகான் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே. இட் மீன்ஸ் உங்களுக்கு கிளாஸஸ்லேருந்து எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ஸ்லேருந்து அண்ட் அலாய்ஸு, டயர் ஆர்ச்சஸ்ஸு, இன்ஜின் பே, அதே மாதிரி இன்ஜினில் அந்த பேயில் வந்து இன்னர் போனட்டு இதெல்லாம் கூட ரீஸ்டோர் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஏஎல்எம் கிளீனர், டிக்ரீசர், அயர்ன் ரிமூவர் அண்ட் வாட்டர் ஸ்பாட் ரிமூவர், டீஸ்கேலர், பிளாஸ்டிக் டீஸ்கேலர், இந்த மாதிரி ஏபிசி, எக்ஸ்டீரியர் ஏபிசி, இன்டீரியர் ஏபிசி இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்டீரியருக்கு பார்த்தீங்கன்னா லெதர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் எல்லாத்துக்குமே டீப் இன்டீரியர் க்ளீன் பண்ணி அதில் வந்து ஸ்டிம் டிட்டல் பண்ணி லெதருக்கு எல்லாத்துக்குமே ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்டீரியரில் கூட ஃபைனலாக ஒரு ஸ்ப்ரே டிட்டல் பண்ணியிருக்கேன். இட் மீன்ஸ் ஒரு செராமிக் ஸ்ப்ரே கோட். ஓகே. ஸோ இந்த மெத்தடில் நான் அதை பண்ணியிருக்கேன். அண்டு எவ்ரி மோனோகிராம்ஸ் எல்லாத்தையும் கூட ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 7500க்கு இந்த ஒர்க் வந்து ஒர்த்து தானா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.